பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை நிறைந்த தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டினை உரிமை பறித்த நிலைக்கு மாறாக அனைத்து தமிழர்களும் மீண்டும் முழு உரிமையோடு ஜல்லிக்கட்டை நடத்தியாக வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு காக்கப்பட வேண்டும். அதற்கு நான் முழுமையாக உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தமிழக முதல்வரை அழைத்து ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள், உங்களோடு நான் முழுமையாக இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கை கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை தமிழக அரசின் மூலமாக ஏற்பாடு செய்ய சொன்ன பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் முழுமையாக கடமைப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தமிழ் சமுதாயத்தின் சார்பிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த சட்டத்தை எப்படியும் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று டெல்லியிலேயே தங்கி அங்கிருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இந்த சட்டத்திற்கு முன் வடிவம் கொடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் தற்போது அந்த முழு வடிவத்தை பூரண சட்டமாக நிறைவேற்றி தந்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் OPS அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டம் அவசர சட்டமாக கொண்டு வரப்படும் போது அவசர சட்டம் என்பதற்கு ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழக அரசின் சார்பிலே இந்த சட்டத்தினுடைய முன்வடிவை கொடுத்தபோது உடனடியாக அதற்கு 8 மணி நேரத்திற்குள்ளாக அதனுடைய முன்வடிவை பெற்ற 8 மணி நேரத்திற்குள்ளாக மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் தேவே அவர்கள், மரியாதைக்குரிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள், அமைச்சர் மகேஷ் சர்மா அவர்கள் அத்தனை துறைகளிலும் சென்று 8 மணி நேரத்திற்குள்ளாக இந்த சட்டத்திற்கு முழு அனுமதியை வழங்கிய அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழன் இழந்த அந்த உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி பெருமை சேர்த்திருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகர் அவர்கள், அத்தோடு இந்த சட்ட போராட்டத்திலே கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற அருமைக்குரிய சகோதரர்கள் ராஜேஷ் அவர்கள், மரியாதைக்குரிய கார்த்திகேயன் சேனாதிபதி அவர்கள், மரியாதைக்குரிய ஆதி தமிழன் அவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் மனப்பூர்வமான பாராட்டுக்குரியவர்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த போராட்டத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிந்தபோது, இந்த சட்ட போராட்டத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிந்தபோது நாங்கள் களத்திலே இறங்கி போராடுகிறோம் என்று சொல்லி கள போராட்டத்திலே இறங்கிய ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம், தமிழகத்தைச் சேர்ந்த ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம் அத்தனை பேரும் களத்திலே இறங்கி போராடினார்கள். அந்த ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்திற்கும் இளைஞர் சமுதாயத்திற்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொன்னோம் என்று சொன்னால் என் தமிழ் சொந்தங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நல்லது ஒன்று நடக்கும்போது அல்லது ஒன்றும் இடையிலே புகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இந்த அறப்போராட்டத்திலே சில பேர் ஊடுருவக்கூடிய முயற்சியில் இறங்கிய போது அதை தடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும்
இந்த ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்தும் முயற்சி செய்தார்கள். அதற்காகவும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி நேரத்திலே அழகான ஒரு நிலவிலே சிறு கலங்கம் இருப்பது போல அற்புதமாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த அறவழி போராட்டத்திலும் கூட அநியாய சக்திகள் புகுந்துவிட்ட காரணத்தினாலே சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்படி இருந்த பிறகும் கூட, இந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகும் கூட அமைதியான முறையிலே இந்த போராட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து அமைதிப்படுத்தி அனைவரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை கொண்டாடுவோம் என்று குரல் கொடுத்த மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள், மரியாதைக்குரிய இயக்குனர், திரைப்பட இயக்குனர் ஐயா பாரதி ராஜா அவர்கள் மற்றும் பல பேர் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டாலும் கூட இதிலே ஆரம்பத்திலே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் களத்திலே இறங்கி போராடினார். உரிமைகளை பெற்றே தீர வேண்டும் என்று போராடினார். அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய நிலையிலே சில பிரச்சனைகள் வந்தபோது அதனை அமைதிப்படுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டார். திரு நடிகர் லாரன்ஸ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ஆர்ஜே பாலாஜி அவர் களத்திலே இறங்கி அமைதிப்படுத்துவதை நான் பார்த்தபோது, இப்படியெல்லாம் சகோதரர்கள் இருக்கும்போது இந்தியாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த காலத்தில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற நம்பிக்கை எனக்கு பிறந்தது. அப்படிப்பட்ட ஆர்ஜே பாலாஜி அவர்கள், அதேபோல முதல் முறையாக இந்த போராட்டத்திலே சிறு கலங்கம் இருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வந்த ஆதித்தமிழன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய சகோதரர் சமுத்திரக்கனி அவர்கள், திரைப்பட நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவர்கள் களத்தில் இறங்கி போராடினார். கலங்கம் வருகிறது என்று சொன்னபோது அந்த கலங்கத்தை துடைக்கக்கூடிய வகையிலே குரல் கொடுத்தார். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா பாரதி ராஜா அவர்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய வாசகங்களை படித்துக் கொள்ள வேண்டும். தமிழன் என்பதிலே பெருமை கொள்வோம். தாயகம் இந்தியாவோடு, பாரதத்தோடு நாம் இணைந்திருப்போம் என்பதிலே பெருமை கொள்வோம் என்கின்ற வகையிலே அவருடைய அறிக்கைகள் இருந்தன. அதேபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அத்தனை பேருடைய அறிக்கைகளும் அப்படி இருந்தன. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள், மரியாதைக்குரிய சிம்பு அவர்கள் களப்போராளியாக இருந்து சமாதானத்திற்கான தூதுவராகவும் அவர் இருந்தார். தூதுவர்னு சொன்னார், நாங்கள் சொல்லல, அவராகவே தூதுவராக தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி அவர்களும் நிச்சயமாக இது அமைதியான முறையில் முடிய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்களும் களத்திலே இறங்கி போராடியதோடு மட்டுமல்லாமல் இந்த அமைதி வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கலைப்புலி தானு அவர்களும் கூட தன்னுடைய சார்பிலே தன்னுடைய ஆதரவுகளை தெரிவித்தார்கள் அமைதியான வழிக்கு. சினிமா தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய சிவா அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவர்களும் களத்திலே நின்று இதற்காக உழைத்தார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் போது, மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இழந்த உரிமையை மீட்டு பெற்றிருக்கின்றோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த உரிமையை மீட்டு தந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் பல பேர் பேசியிருக்க முடியும். என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு. தொடர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு இந்த 2.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, தமிழன் உலகத்திலே எத்தனை நாடுகளில் இருக்கின்றானோ அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழனுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு
நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தெரிந்தோ தெரியாமலோ என் தமிழ் சமுதாயம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க முடியும். அதற்காக அனைவருடைய சார்பிலும் நான் வருத்தங்களை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டவன் என்று நான் கருதுகின்றேன். காரணம், ஏற்கனவே நான் சொன்னது போல, என் நன்றி கொண்டாருக்கு முடிவுண்டாகவும் இல்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. அதே போல மீண்டும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் OPS அவர்களுக்கும் மாண்புமிகு OPS அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உணர்வு என்றும் நம்மோடு இருந்தாக வேண்டும். தமிழ் மண்ணை காப்பாற்றியாக வேண்டும். தமிழுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றியாக வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புதியன எவையெல்லாம் வருகின்றதோ அவையெல்லாம் தமிழ் மண்ணிலே கொண்டு வந்து நாம் சேர்த்தாக வேண்டும். தொழில்துறையிலே நாம் முன்னேறியாக வேண்டும். விவசாயத்துறையிலே நாம் முன்னேறியாக வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் உலகை வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக உருவாகியாக வேண்டும். அதற்காக நாம் உழைப்போம். முழுமையாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசு நம்மோடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை தயவு செய்து ஒவ்வொருவரும் கொள்ளுங்கள். அவரை விட்டால் நம்மை காப்பாற்ற எவராலும் முடியாது. இதுவரைக்கும் இந்தியாவுடைய எந்த பிரதமரும் தமிழனுக்கு செய்யாத விஷயங்களை, தமிழுக்கு செய்யாத விஷயங்களை, தமிழ் மண்ணிற்கு செய்யாத விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரராக இருந்து இதை பேசவில்லை, ஒரு மத்திய அமைச்சராக நான் இதை பேசவில்லை. ஒரு தமிழனாக உங்களில் ஒருவனாக இருந்து நான் பேசுகின்றேன். உங்களில் ஒருவனாக இருந்து பேசுகின்றேன். நம்மை உய்விக்க முடியும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு வெளியே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை விட்டால் எவராலும் முடியாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய செயல்பாட்டின் மூலமாக தெரிந்ததன் காரணமாக சொல்கின்றேன். அவருக்கு மீண்டும் மீண்டும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நம்முடைய வளர்ச்சிகளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இந்தியாவினுடைய முதல் நிலை மாநிலமாக தமிழகம் உருவாகி வந்தே ஆக வேண்டும். ஊழலற்ற தூய்மையான நேர்மையான நிர்வாகம் தமிழகத்திலே எழுந்தாக வேண்டும். ஆகவே அந்த பார்வையோடு கூட வருங்காலத்தை சமைப்போம் என்று கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக களம் செல்வோம். எந்த களம் என்று சொன்னால், வாடிவாசல் நோக்கி நம்முடைய பயணங்கள் அமையட்டும். வெற்றிகரமாக நம்முடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு அனுபவிப்போம், குதூகலிப்போம் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரிமையோடு நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அலங்காநல்லூரில் நடப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அலங்காநல்லூர் மக்களுக்கும் என்னுடைய வேண்டுதல், தயவு செய்து பிப்ரவரி 1ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த திருவிழாவை, அந்த ஜல்லிக்கட்டு விழாவை குதூகலமாக கொண்டாடுங்கள். காரணம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரைக்கும் இந்த ஆண்டு பொங்கல் கொண்டாடவில்லை. பிப்ரவரி 1ஆம் தேதி அலங்காநல்லூரிலே இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அன்று நான் பொங்கல் கொண்டாடியதாக மகிழ்வேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.